நான் உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் மணிமாறன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட்டு, அதில் அப்பர் செஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம். நம்ம அப்பர் செஸ்ட் செய்யும்போது எப்போவுமே அந்த பெஞ்சோட பொசிஷன் பார்த்திங்கன்னா சரியாக வச்சுக்கணும். அது சில பேர் கீழே மேலேன்னு முன்ன பின்ன இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்பர் செஸ்ட்டுக்கு 40% அதாவது 40 டிகிரி சாய்வாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஜெஸ்ட்டுக்கு கீழே பார்பல் வரும்போது 2 பக்கமுமே நம்ம கை வந்து ஜெஸ்ட்டோட பக்கவாட்டில் இருக்கணும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கை ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம கை சப்போர்ட்டு. நம்ம கை பிடிச்சிருக்கணுமே வெளியே கையிலேயே முழுசாக தூக்கக்கூடாது. அந்த ஆரம்பித்து முடிக்கும்போது ஜெஸ்ட்டோட பேலன்ஸ் தான் நம்ம அழுத்தி தூக்கணும். நீங்கள் அந்த மாதிரி தூக்கும்போது உங்களோட ஜெஸ்ட் பம்பிங் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனே கையை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி இருக்கும், நல்லா தூக்கம் வரும். மற்றபடி மசில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ நம்ம ஜெஸ்ட் ஆரம்பிக்கும்போது அப்பர் ஜெஸ்ட்டுக்கு சீட் வந்து இந்த மாதிரி 40 டிகிரியில் இருக்கணும். அதேமாதிரி நல்லா முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கீழே அழுத்தும் போது ஜெஸ்ட்டோட பக்கவாட்டு லெவலுக்கு நம்ம கை இருக்கணும். மேலே அழுத்தும் போது ஜெஸ்ட்டை நல்லா அழுத்தி கொடுக்கணும். அதாவது ஆரம்பிக்கும்போது கையோட சப்போர்ட்டு கை பிடிப்புக்கு தான் இருக்கணும். நம்ம மேலே அழுத்துறது பார்த்திங்கன்னா ஜெஸ்ட்டில் தான் அழுத்தணும். வெறும் கையிலேயே நீங்கள் அழுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் வெறும் கையிலேயே அழுத்தினீங்கன்னா உங்கள் உடம்பு வலி மட்டும்தான் மிச்சம். நீங்கள் ஜெஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெஸ்ட்டோட டெவலப்மெண்ட் இருக்கும். எப்போவுமே ஜெஸ்ட்டு செய்யும்போது நம்ம வந்து வார்ம் அப்க்கு அடுத்தது சிங்கிள் பாரு, அதுக்கடுத்து தண்டால் அதாவது புஷ்அப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அப்பர் செஸ்ட்டை நம்ம அந்த பெஞ்ச் அமைப்பிலிருந்து அதே மாதிரி நம்ம பார்பல் யூஸ் பண்ணுறது வரைக்கும் நம்ம கவனித்து செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் சரியாக கீழே இறக்கும்போது பொறுமையாக சைடு அதாவது ஜெஸ்ட்டோட சைடு கை வர மாதிரியும், அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஜெஸ்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதாவது கையை சப்போர்ட் வச்சுட்டு ஜெஸ்ட்டில் தான் நீங்கள் வெயிட்டை அழுத்தி கொடுக்கணும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட ஜெஸ்ட் மசில்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஜெஸ்ட்டை என்னோடய பொசிஷன் எப்படி அழுத்தணும் அதே மாதிரி நீங்கள் ஜெஸ்ட்டை நல்லா அழுத்தி கொடுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். இது வந்து நம்ம டெய்லியும் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 முறை அல்லது வாரத்துக்கு 1 முறை ஒர்க் அவுட் சரியாக செய்யுங்க. அதே மாதிரி நம்ம பல்க் பண்ணும்போது புரோட்டீனு, புரதச்சத்து, அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இது எல்லாமே நல்லா எடுத்துக்கணும். ஓகே.